பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பேன். ஆண்டவர் மோசேக்கு பிறகு யோசுவாவின் கையிலே அந்த ஊழியத்தை கொடுக்கும் போது, யோசுவா ஒருவேளை அந்த ஜனங்களை குறித்த ஒரு வருத்தமோ அச்சமோ ஒருவேளை பயமோ இருந்திருக்கலாம். என்றால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். அவருடைய தலைமையிலே பல கோளாறுகளை உண்டாக்கினார்கள். சிறு வயதிலிருந்து பார்த்த யோசுவா அந்த ஜனங்களை குறித்த ஒரு பயம் இருந்தது. யோசுவா அதிகாரத்தை கையில் எடுத்தான், பொறுப்புகளை கையில் எடுத்தான். ஆனாலும் ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறார், திடமனதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்கிறார். அவனை அப்படியே பக்குப்படுத்தி உருவாக்கி கொண்டு அடுத்தது பேசுகிறார், இந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை பெரிய ஆளா மாற்றுவேன், உனக்கு பயப்பட முடியாத அடையாளத்தை தருவேன், உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அருமையானவர்களே, நீங்க எந்த ஜனத்துக்கு முன்பாக பயப்பட்டீர்களோ, வெட்கப்பட்டீர்களோ, துக்கத்தையும் கண்ணீர் அனுபவித்தீர்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று யோசுவாக்கு வாக்கு கொடுத்த அதே ஆண்டவர், ஒருவேளை எந்த விஷயத்திலே ஒருவேளை என்னை பயந்து தடுமாறி கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை ஒரு கூட்ட மக்கள் உங்க வளர்ச்சி பிடிக்காம, முன்னேற்றத்தை பிடிக்காம, இல்லை வளருவதற்கு தடையா இருந்து கொண்டிருப்பார்களால் நீங்கள் அதனாலே அச்சப்பட வேண்டாம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். 1 அங்கே 29:12 சொல்லுது, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உன் கரத்தினாலே ஆகும். அப்போ ஆண்டவர் தான் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்த முடியும், ஒருவரை வளர்த்த முடியும், அவனை பெரிய ஆளாக மாற்ற முடியும். தாவீது வாழ்க்கையில அவனை சாதாரண மனிதனை அசாதாரண மனிதனாக கர்த்தர் மாற்றினார். அவர் வாழ்க்கையிலே ஒரு கோலியாத்தை கொண்டு வந்தார். உங்க வாழ்க்கையில பல கோலியாத்தில் வரலாம், உங்களுக்கு மேற்கொள்ள முடியாதுன்னு நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த கோலியாத்தை வைத்துதான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கோலியாத்து ஒருவன் தாவீது வாழ்க்கையை குறுக்கிடவில்லை என்றால், தாவீது என்பவன் அவன் அறிமுகம் இல்லாத நாம் போயிருப்பான். ஒருவேளை வாழ்க்கையில பாடு, கஷ்டம், கண்ணீர், நெருக்கடி என்ற கோலியாத்து இருந்தா, அந்த கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய சக்தியை பலத்தின் தேவன் தந்து உங்களை மேன்மையாக வைப்பார். ஒரு வேளையில பொருளாதாரத்தில் ஒருவேளை உங்கள் நெருக்கடியும் பாடுகள் சந்தித்திருக்கலாம். ஒருவேளை உங்களை கீழே தள்ளுவதற்கு, உங்க உரிமையை பறிப்பதற்கு, உங்க இடத்தை அபகரிப்பதற்கு ஒரு கூட்டங்கள் இருந்தாலும் அவர்கள் நடுவிலே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஒரு சாதாரண மனிதனாக இருந்த அதே தாவீதை கர்த்தர் மேன்மையாக வைப்பார் என்றால், உன்னையும் என்னையும் கர்த்தர் மேன்மையாக வைப்பதில் எந்த விதமான ஆண்டவருக்கு தயக்கம் கிடையாது. அருமையான மக்களை, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், அங்கே பலவீனப்பட்டிருக்கலாம், எனக்கெல்லாம் யார் உதவி செய்யார் என்ற எண்ணத்தோடு இருக்கலாம். இதுதான் ஒரு ஆதாரம், இதுதான் ஒரு அடையாளம். நான் மோசையில் இருந்து போல நான் உன் கூட இருப்பேன், இதே ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். அந்த நாள் கொண்டு ஜனங்கள் அங்கே யோசுவாவுக்கு பயப்பட முடியாது. யோர்தானை பின்னிட்டு போக செய்தார், எரிகோவில் வெற்றி கண்டார். அவர் போகுமிடெல்லாம் வெற்றியை கண்டு அந்த மக்கள் எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படியும்படி ஒரு மகத்துவத்தை தேவனை கட்டளையிட்டார். தேவ மக்களே, நீங்கள் நம்புகிற, நீங்கள் வழிபடுகிற ஆண்டவர் அவர் பொய் சொல்லும் மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரம் அல்ல. அவர் செய்ய நினைத்து தடைபடாது. தாவீது வாழ்க்கையாக இருக்கட்டும், பைபிளில் காணப்படுகிற எந்த ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் அவர்களை மேன்மையாக வைப்பதற்கு தேவனே சித்தம் கொண்டார். சாதாரண வேலைக்காரனாக இருந்த மொர்தெகாய், அங்கே ஒரு தகப்பன் இல்லாத சித்தப்பா வளர்க்கப்பட்ட அந்த எஸ்தர், கர்த்தர் அவர்கள் மேன்மைப்படுத்தினார். வஸ்தி என்ற ஒரு பெண்ணுடைய இதயத்தை கடினப்படுத்தி வஸ்தி இருந்த ஸ்தானத்திலே எஸ்தரை மேன்மையாக வைத்தார். ஆண்டவர் ஒரு மனிதனை மேன்மையாக வைப்பதற்கு எந்த முகாந்தரம் தேவையில்லை, அவர் நினைத்தால் அது செய்வார். தேவ மக்களே, அதனால நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. யோசுவாவை மேன்மைப்படுத்தினவர், தாவீதை மேன்மைப்படுத்தினவர், மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினவர், எஸ்தரை மேன்மைப்படுத்தி, பைபிளில் பல தேவ பிள்ளைகளை பார்க்கலாம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் மேம்படுத்தார் அல்லவா? அவர் உங்களையும் மேம்படுத்துவார், சிறந்திருக்க பண்ணுவார். உங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர்கள் எல்லாம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள். அவர் உங்களை விட்டு விலகாதவர், கைவிடாதவர், உச்சத்தில உயரத்தில வைத்து அழகு பார்க்கிறவர். எந்த ஜனங்கள் வெட்டப்பட்டீர்களோ, துக்கப்பட்டீர்களோ, கர்த்தர் அங்கே மேன்மையை வைப்பார். நீங்கள் பல விதத்தில் பல நல்ல வார்த்தைகளாக உண்டு, அந்த வசனங்களை சொல்லி பழகுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உன் கரத்தினால் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே உண்டாகும். இதுதான் அன்னாள் சொன்னாள், தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் சிறியவனை புழுதிலேறி எளியவனை குப்பையிலே எடுத்து
பிரபுக்களோடு அமரப்படுக அன்னாளுக்கு தெரியும். அவர் சிறுமைப்பட்டால், அழுதால், புலம்பினாள், தேவனுடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்தால், அவளை கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஒரு அழகான ஒரு தீர்க்கதரிசி சாமுவேலை கொடுத்தார். சாமுவேல் தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக, நியாயாதிபதியாக, 3 வித அபிஷேகம் நிறைந்தவனாக தன் வாழ்விலே அவன் வள வந்தான். ஆண்டவர் உன்னை மேன்மையாக இருப்பார். வம்சங்களை, தலைமுறைகளை அவர் ஆசீர்வார். கடவுள் நம்பிக்கையாளர்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. God bless you.